Hello my dear students and parents, welcome to RE-NEET Tamil. Tamilnadu Medical Counselling related official selection committee ல இருந்து ஒரு important notice release பண்ணிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா already Tamilnadu MBBS BDS counseling இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கான application form already open பண்ணிட்டாங்க. அதுக்கான last date இப்போ வரைக்குமே announce பண்ணாம இருந்தாங்க. பட் இப்போ NEET எக்ஸாமோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தோம்னா ஜூலை 23 ஈவினிங் 5 PM வரைக்கும். So already எப்போ நமக்கு அப்ளிகேஷன் process ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அப்ளிகேஷன் விண்டோ 29th ஜூன்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிட்டு, ஸோ நமக்கு எக்ஸாக்டா இப்போ 16th ஜூலைல இருந்து பார்த்தோம் அப்படின்னா 1 வீக் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. as of now இப்போ வரைக்குமே 41,000 அப்ளிகேஷன் தமிழ்நாடு MBBS கவுன்சிலிங்க்கு ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ நமக்கு இன்னும் சாலிடா 1 வீக் டைம் இருக்கு. இன்னும் யாரெல்லாம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கீங்க, இல்ல நீங்க சப்மிட் மட்டும் கொடுக்காம இருக்கீங்க அப்படினாலும் மறக்காம இப்ப சப்மிட் பண்ணிடுங்க. நம்மளோட தமிழ்நாடு கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான அப்ளிகேஷன் இருக்கு. ஒன்னு கவர்மெண்ட் கோட்டாக்கான அப்ளிகேஷன், அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான அப்ளிகேஷன். நீங்க சப்போஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி தமிழ்நாடுல கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் மட்டும் ஃபில் பண்ணா போதும். சப்போஸ் நீங்க கவர்மெண்ட் கோட்டா ஆஸ் வெல் அஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டுத்துக்கும் போடணும்னு நினைச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவோட அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதுல நீங்க ஃபில் பண்ணும் போதே மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் ஆட் பண்ணிட்டீங்க, டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்குமான அப்ளிகேஷனை நம்ம ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபில் பண்ணி நம்மளோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் போடுறதுல டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ நானே பண்ணி காமிச்சு எப்படி ஒரு ஸ்டெப்பும் ஃபில் பண்ணணும் டீடைல்டு வீடியோ போட்டிருக்கேன். நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட் செக்ஷன் போய் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் 2026 அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல போய் பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லா அப்டேட்டுமே நான் அதுல ஷேர் பண்ணிருப்பேன். ப்ரீவியஸ் இயர்ல நம்ம தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங்க்கு எவ்வளோ மார்க் எடுத்த பசங்களுக்குலாம் சீட் கிடைச்சிருக்கு, 36 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு இல்லையா, 36 கவர்மெண்ட் காலேஜ்ல எவ்வளோ மார்க் எடுத்த பசங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கு வித் ரேங்க் கட் ஆஃபோட கேட்டகரி வைஸ் டீடைலா வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி 22 பிரைவேட் காலேஜஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கும் டீடைல்டா போட்டிருக்கேன். அதே மாதிரி ரவுண்ட் 1ல இருந்து ரவுண்ட் 4 வரைக்கும் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட் இருக்குல்ல, இந்த 4 ரவுண்ட்லயும் கேட்டகரி வைஸ் எவ்வளோ மார்க் வரைக்கும் ஒரு ரவுண்ட்லயும் பசங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கு அப்படின்ற டீடைல்ஸும் நான் கிளியர் கட்டா வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த பிளேலிஸ்ட்டை விசிட் பண்ணி பாருங்க. ஆஸ் வெல் அஸ் உங்களோட ஸ்கோர் கார்டில் ஆல் இந்தியா ரேங்க் இருக்கும் இல்லையா, ஆல் இந்தியா ரேங்க்கும் அதே மாதிரி ஆல் இந்தியா கம்யூனிட்டி ரேங்க் கேட்டகரின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கேட்டகரி ரேங்க் மட்டும் தான் இருக்கும். தமிழ்நாடுக்கான ரேங்க் எங்க மேம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எண்ட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கான ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. கேட்டகரி வைஸ் ரேங்க் லிஸ்ட் வரும். ஸோ அந்த கேட்டகரி வைஸ் ரேங்க் லிஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம எத்தனாவது ரேங்க்ல இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சு தான் நமக்கான தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ரொசீட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் 23 ஜூலை 2026 ஈவினிங் 5 PM ஓட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம சூப்பரா குயிக்கா அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பிகாஸ் லாஸ்ட் ஒரு 2-3 டேஸ்ல போட்டுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா வெப்சைட் சர்வர் டவுனா இருக்கலாம், ரொம்ப ஸ்லோவா இருக்கலாம். ஸோ அதனால லாஸ்ட் மினிட்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுறாதீங்க. ஸோ இப்போத்திலேருந்தே அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு கிளியர் கட்டா வீடியோவும் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா இப்பயும் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காம தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண போற பசங்களுக்கு இதை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. பிகாஸ் லாஸ்ட் டேட் தெரியாம அவங்க அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல் அவைலபிளா இருக்கும். ஸோ உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.